கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கூட உசியா ராஜா ஆண்டவரை தேடின நாட்கள்லாம் அவரோட காரியங்கள்லாம் வாய்க்கு செய்தார் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நாளில் கூட அவர் ஆண்டவரை தேடும்போது அவரோட காரியங்கள் செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரை தேடணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலையே, நம்ம செய்கிற காரியங்கள் இன்னும் வாய்க்கலையே, அப்போ எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, வேறு எடுத்தாலும் தோல்வியாக இருக்குது, எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கலேன்னு சொல்லி நம்ம மங்கலாய்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை தேடும்போது நம்ம காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவன் தேடின நாட்களை கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க செய்கிறார். அதே போல் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, கர்த்தர் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த நாளில் கூட அவன் நம்ம செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கிறோன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நம்ம நடக்கக்கூடாது. பாவிங்க வழியில் அவங்க போகிற பாதை நம்ம போகக்கூடாது. அப்போ பரியாசக்காரர் உட்கார்ற இடத்துல கூட நம்ம உட்காரக்கூடாது. அப்படிப்பட்டவங்களோட ஐக்கியம் இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தருடைய வேதத்தில் யார் பிரியமாக இருக்கிறாங்களோ, பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அவன்தான் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே ஆண்டவர் வாய்க்க செய்வாராம். தன் காலத்தில் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கனியை கர்த்தர் கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செழிப்பான நாட்களை ஆண்டவர் கொடுப்பார். அவன் செய்வதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வாராம். அதனால் கூட ஆண்டவர் முதலாவது தேடணும், ரெண்டாவது வேதத்தை ஆண்டவர் துன்மார்க்கோட ஆலோசனை அவன் நடக்கக்கூடாது, பாவிங்க வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரோட இருக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடாது. ஆண்டவர் வேதத்தில் மாத்திரம் நம்ம பிரியமாக இருந்து வேதத்தினுடைய நம்ம நடக்கும்போது நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அதனால் இது வரைக்கும் தோல்வியான நாட்களாக இருக்கலாம், இது வரைக்கும் எடுத்த காரியங்கள் எதுவுமே நிறைவேறாமல் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், வேலையில் எல்லாமே ஃபெயிலியராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஆண்டவரை நம்ம தேடும்போது, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்ம காரியங்கள்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் முடியும் அந்த தேடவும் அந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய கிருபை கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுத்து நடத்துங்கப்பா. கைடு செய்கிற எல்லா காரிலும் கர்த்தர் வாய்க்க செய்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்த்தும்படியாக அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.